ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு தேர்வு முடிவுகளில் வந்து பார்த்திங்கன்னா 93.89 பேர் தேர்ச்சி அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து 93.89 பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெற்றிருக்கிறதா சொல்லி பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த தேர்வு முடிவுகள் வெளியானதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஃபிசிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபெயிலியர்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் உங்களுக்கான தேர்வு முடிவுகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து காலையில் 9 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது தொடர்பாக ஊடகத்தலங்களில் செய்தி குறிப்பு வெளியானது. ஸோ இந்த அப்டேட் பிரகாரம் பார்த்திங்கன்னா நமக்கு 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாவது எப்போது, நேரம் என்ன, பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியீடு தொடர்பாக முக்கிய அறிவிப்பை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் மாநில பாடத்திட்டத்தில் படித்த 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏற்கனவே பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகிவிட்டது. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் எப்போது வெளியாகும் என்று பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா அந்த செய்தி குறிப்பை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கும்போது 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் என்பது அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மே 6ஆம் தேதி 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது. இதில் பார்த்திங்கன்னா 94.56% மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். அவங்களுக்கான அந்த மறுக்கூட்டல், ரீவேல்யூஷன், ஸ்கேன் காப்பி எல்லாம் அப்டேட் வந்துச்சு. இப்போ 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் ஏற்கனவே திட்டமிட்டபடி மே 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணிக்கு நுங்கம்பாக்கத்தில் உள்ள அரசு தேர்வுகள் துறை இயக்கத்தில் வெளியிடப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்கிறார்கள். ஸோ அதன் அடிப்படையில் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா TNResult.NIC.in மற்றும் DGTN.Government.in ஆகிய இணையதளங்கள் மூலமாக மாணவர்கள் தங்களது தேர்வு முடிவுகளை பார்க்க முடியும். இதில் மாணவர்களுடைய மதிப்பெண் மற்றும் பிறந்த தேதியினை பதிவு செய்தால் மதிப்பெண் பட்டியல் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 11ஆம் வகுப்பு மாணவர்கள் நீங்கள் 2 டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கலாம். ஒன்று வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, ரெஜிஸ்டர் நம்பர். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நாமினல் ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஃபார்மில் உங்களோட மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் 6 சப்ஜெக்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜாகவும் வந்துடும். சரிங்களா? ஸோ இன்டர்னல் மார்க்கு வராது, வெறும் மார்க் மட்டும் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தமிழக பள்ளி கல்வித்துறை தேர்வுகள் துறை இயக்குனர் சேதுராமவர்மா அவர்கள் மார்ச் 2024 மேல்நிலை 1ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுடைய அந்த தேர்வு முடிவுகள் வர செவ்வாய்க்கிழமை 14ஆம் தேதி காலை 9 மணிக்கு வெளியிடப்படும் என்று அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மே 14ஆம் தேதி 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி வெளியிடப்படும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வெப்சைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி ஆகிடுச்சு. HSC+1 மார்ச் 2024 ரிசல்ட் அப்படின்னு வந்து ஷோ ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் HSC+1 ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே 14 மே 2024 9:30 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ +1 மாணவர்களே, உங்களுக்கான தேர்வு முடிவுகள் பொறுத்த வரைக்கும் மே 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வெளியிடப்படுகிறது. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கு, ஃபிசிக்ஸ் ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கு, நிறைய பேர் ஃபெயிலியர்ஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 11ஆம் வகுப்பு மாணவர்கள் நீங்கள் 11ஆம் வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெற்றாலும் சரி, தேர்ச்சி பெறவில்லை என்றாலும் சரி, கண்டிப்பாக உங்களை 12th வந்து ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 11ஆம் வகுப்பு ரிசல்ட்டில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட்டில் ஃபெயில் ஆனாலும் மறுபடியும் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் அப்ளை பண்ணி எழுதி உங்களுடைய அரியர் பேப்பரை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. இல்லைனா 12th வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி பேப்பர் வேல்யூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சென்டம் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பயாலஜி மட்டும் இல்லை, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகட்டும், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆகட்டும், நிறைய பேர் சென்டம் மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பயாலஜி 70 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வாங்கியிருக்காங்க. பயாலஜியில் 35, பயோ பாட்னியில் 35, பயோசுவாலஜியில் 35. ஸோ எப்படி வந்து பேப்பர் வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க, எப்படி மார்க் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ண ஆன்சர் ஸ்கிரிப்ட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரியாக தேவையில்ல, ரொம்ப மாணவர்களோட மனநிலை புரிஞ்சுட்டு தான் வந்து வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 11th ஃபெயில் ஆனால் 12th வந்து நான் படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாதியில் நின்றுவாங்க. ஸோ அதெல்லாம் கருத்தில் கொண்டு முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு எழுதியிருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கொடுக்குறாங்க. இப்போ மார்க்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 11th மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 25க்கு ஒரு 50 மார்க் தான் வாங்கியிருக்காங்க
அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மார்க் ஸ்டெப் மார்க்லாம் போட்டு ஆல் பாஸ் பண்ணி விடுறாங்க. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் ஒரு 15 மார்க் வந்து இழுத்து பிடிச்சி போடுறதுக்கு பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேல்யூஷன் பண்ணுறாங்க. ஏஇஏ வந்து ஃபெயில் பண்ணாலும் சிஎஸ்ஓ வந்து ஏன் ஃபெயில் பண்ணுறீங்க, இது ஸ்டூடெண்ட்டோட வாழ்க்கை, அவங்க 12th போகணும், 12th நல்லா படிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 10-11 வந்துச்சுன்னா மார்க் வந்து கொஞ்சம் போட்டு 15 மார்க் எடுக்க வச்சு பாஸ் பண்ணுங்கள். ஏன்னா 15 மார்க் எடுத்தாலே போதும். இன்டர்னல் மார்க் வந்து ஒரு 20 மார்க், இன்டர்னல் மார்க் வந்து ஒரு 30 மார்க் வந்து பார்த்திங்கன்னா போடுறாங்க. 45 மார்க் எடுத்து ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். இந்த மாதிரி தான் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் பேப்பர் வேல்யூஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி உங்களுக்கு மார்க் அப்டேட் பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் வந்து மார்க் வந்து அப்டேட் பண்ணும்போது சில பேப்பர் வேல்யூஷனில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் பட்சத்தில், அதாவது வந்து பார்த்தோன்னா வெறும் 14 மார்க் 13 மார்க் தான் வாங்கியிருக்காங்க, ஒரு மார்க் போடல அப்படின்னா கடைசி நேரத்தில் வந்து பார்த்தோன்னா அங்கேயும் மார்க்கை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மாற்றி உங்களை பாஸ் பண்ணுற அளவுக்கு தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக தான் வரும் அப்படிங்கிற மாதிரி தாட்ஸை வளர்த்துக்கோங்க. ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிபரலாக தான் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து பார்த்தோன்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கிளாஸஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் மார்க் அனாலிசிஸ் ப்ராசஸிங் எல்லாமே போயிட்டுருக்கு. அந்த தேர்வு முடிவு பகுப்பாய்வு தமிழில் வந்து சென்டம் அதிகமாக வந்திருக்கு, இங்கிலீஷ்லேயும் வந்திருக்கு, மேக்ஸில் சென்டம் வந்திருக்கு. அதே மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மெயினாக பயாலஜியில் அதிக சென்டம் வந்திருக்கு. அதே மாதிரி பாட்னியில் சென்டம் வந்திருக்கு, ஜுவாலஜியில் வந்திருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த சப்ஜெக்ட்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த டைம் அதிகமாக வந்து பார்த்தோன்னா பாஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சென்டம் மார்க் வந்து பார்த்தோன்னா 11th ஸ்டூடெண்ட்டே வந்து பார்த்தோன்னா இந்த அளவுக்கு படிக்கிறாங்களே 12th காட்டினோம் அப்படிங்கிற மாதிரி பேப்பர் வேல்யூஷனில் பண்ணக்கூடிய ஏஇ எஸ்ஓசி எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஷாக் ஆகியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா பர்ஃபெக்டாக வந்து இந்த டைம் 11th பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அழகாக நீட்டாக எழுதியிருக்காங்க. மெயினாக வந்து பார்த்தோன்னா கம்பல்சரி கொஷின் எல்லாமே அட்டன் பண்ணி அந்த அளவுக்கு 1 மார்க்லாம் அட்டன் பண்ணி கரெக்டாக எழுதியிருக்காங்க. ஸோ இன்னும் நமக்கு தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கு ஒரு நாட்கள் மட்டுமே வந்து பார்த்தோன்னா இருக்குது. ஸோ இன்றைக்கி விட்டுருங்க, இன்றைக்கி போயிடும். திங்கக்கிழமை முடிஞ்சிச்சுன்னா நமக்கு மார்னிங் டைம் போகிறதே தெரியாது. கரெக்டாக 9:30க்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. எப்படி பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் ஏஇ எப்படி பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறாங்க, ஏஇ வேல்யூஷன் பண்ணதை சிஎஸ்ஓ எப்படி செக் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு அப்டேட்டுக்கு தான் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ண ஆன்சர் ஸ்கிரிப்ட் எல்லாமே அப்டேட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி 11th பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் பேப்பர் வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க, என்ன டைப்பில் வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப லிபரலாக பண்ணியிருக்காங்களா, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. உடனுக்குடன் அப்டேட் இருக்கிறதுக்கு மறக்காம நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் எல்லாரும் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.